நான் முதல்ல திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் டாஸ்மாக் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் ரொம்ப காட்டமான பல கேள்விகளை முன் வச்சது. எல்லா அதிகார வரம்புகளையும் மீறிட்டீங்க அப்படின்லாம் சொன்னது. இன்னைக்கு தனி தொழிலதிபர்கள் அவர்கள் குறிவைக்கப்பட்டதுலையும் இந்த தொடர்புக்கான ஆதாரத்தை கொடுக்கல அப்படின்னு தொடர்ந்து அமலாக்கத்துறை தடுமாறுதா? அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பிரச்சனை வந்து இந்த 1000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச தகவல் படி இத்தனை மூடி வாங்குறீங்க, இத்தனை பாட்டில் வாங்குறீங்க, இத்தனை லேபிள் வாங்குறீங்க, இத்தனை கரண்ட்டை பயன்படுத்துகிறீங்க, இத்தனை உற்பத்தி செய்திருக்க முடியும், ஆனால் நீங்கள் கணக்கில் காட்டுவது இத்தனை தான் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அந்த 10 ரூபா விஷயத்தையும் அந்த 41 46 எஃப்ஐஆர் வந்து 2017 வரைக்கும் போடப்பட்டிருந்த எஃப்ஐஆரின் அடிப்படையிலையும் அவங்க வந்து அந்த வேலையை தொடங்குறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு முதல் நீதிமன்றத்தில் இவங்க டாஸ்மாக்லேருந்து போய் கேட்டது எங்களை ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க, எல்லையை மீறுறாங்க, எங்களை வந்து விசாரிக்கிறதுக்கு டாஸ்மாக்குள்ளே எப்படி வந்தாங்க அப்படின்லாம் கேட்க நீதிபதி 2 பேர் நான் இதில் வரல அப்படின்ட்டு போக அதற்கு பிறகு அந்த வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டு அதை வந்து அங்கே வந்து அவங்க செய்ததில் எந்த தவறும் இல்லைங்கிறத முடிவெடுத்த மாதிரி தான் எனக்கு தெரியும். தவறாக இருந்தால் திருத்துங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே போகும்பொழுது முதல்ல டாஸ்மாக் ஒரு நீதிமன்றம் எப்படி செயல்படும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் மனுதாரராக இருந்தால் உங்கள் தரப்பு வாதத்தை முதல்ல எதிர்த்தரப்போடு பேசிவிட்டு அது திருப்பி ஆதாரங்களை வைக்கும்போது தான் பேசும். ஈடிக்கான வாய்ப்புகள் இன்னும் இதில் வரலை. பெச்சு வந்து சீல் வைத்தது சரியா, ஆதாரத்தை உள்ளே போனது சரியா, இவங்களை எப்படி நீங்கள் தொடர்பு பண்ணீங்க, அந்த எஃப்ஐஆருக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது வரைக்கும் விவாதம் நடந்ததாக நான் அறிகிறேன். ஒன்ஸ் அகைன் தவறாக இருந்தால் திருத்துங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சீல் வைப்பதற்கான அதிகாரம் எனக்கு இல்லை அப்படின்னு ஈடி சொல்லியிருந்தாலும் நோட்டீஸ் ஒட்டுவதற்கான அதிகாரம் இல்லைங்கிறது சொல்லலை. நோட்டீஸ் தான் நாங்கள் ஒட்டியிருந்தோம்னு சொன்னாங்க. அதுக்கு அதிகாரம் இல்லைங்கிறது யாருக்குமே சொல்ல முடியாது. ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே யாரும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா அங்கே சீலை வைத்து நோட்டீஸை வைத்துட்டு வருவதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் இவங்களுக்கு எப்படி இதில் தொடர்பு வருது அப்படிங்கிற கேள்வியை கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் எனக்கு தெரிந்த சுற்று வட்டாரம் தெரிந்த விஷயத்தின்படி டாஸ்மாகுக்கு போகிறோம், அங்கே வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது, இவரோட அவர் நிறையா பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் அந்த விசாகன் ஐயாவோட பேசியிருக்கிறதும் மற்றவர்கள் பேசுவதும் தெரியுது. இவங்க எதுக்கு இதில் வர்றாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கும்போது மணி லாண்ட்ரிங்கிற ஒரு விஷயம் வந்தபோது ஈடி வந்து போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி நீங்கள் சைக்கிளை தொலைச்சது எங்கே, இந்த இடமா, அது ஜூரிடிஸ்டிக்ஷன் இல்லை, அங்கே போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக அதுக்கு அடுத்த வழக்குகளுக்கு என்ன வேணுமோ அந்த லீடை எடுத்துக்க தான் செய்வாங்க. அதைத்தான் அவங்க பண்ணினதாக நான் எடுத்துக்கிறேன். அப்போது இதில் எங்கெங்கெல்லாம் தவறு வந்தது, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருகிறது அப்படின்னு நாம் நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் அவங்க வந்து கொண்டு போயிருக்காங்க. ஒரு கேள்வியை கூட நீதிமன்றம் கேட்டது எனக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தது. அந்த எஃப்ஐஆரில் இவங்களுக்கு தொடர்பு இருக்கான்னு கேட்டால் அதாவது தொடர்ந்து டாஸ்மாக்குங்கிறது 2003 செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம். சில எஃப்ஐஆர்லாம் முதல்ல போட்டிருந்தாங்க. அன்றைக்கி அது ஓராசிரியர் பள்ளி மாதிரி இருந்தது, இன்றைக்கி யூனிவர்சிட்டி மாதிரி வளர்ந்துருச்சு. பெரிய கேள்வி சார். இல்லை எதுக்காக இன்னைக்கு போட்ட எஃப்ஐஆருக்கு இன்னைக்கு சோதனை பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றது எப்படி? அதாவது இந்த விஷயம் மோதிரத்தை தொலைச்சிட்டு வெளிச்சத்தில் தேடுற மாதிரி சார். அது நியாயமான கேள்வி. ஆனால் இங்கே வந்து மோதிரம் களவாண்ட சூழ்நிலையாக இருக்கிறதுனால தொலைத்த இடமாக இருந்தாலும் அதை களவாண்டு கொண்டு போனவன் எங்கே வேணாலும் வச்சுருப்பாங்கிற அடிப்படையில் தான் அவங்க வந்திருக்காங்க. கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த டாஸ்மாகில் இந்த விஷயம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களே திமுக தலைவர்கள் சொல்லும்போது கேட்டிருப்பீங்க, இந்த 10 ரூபாங்கிறது இப்போ தான் வாங்குறோமா, முதல்ல இருந்து வாங்குறோம் அப்படின்னு பேசுனதையும் பார்த்துருப்பீங்க. செந்தில் பாலாஜி ஐயா கிட்ட நீங்கள் முதல்ல போய் கேள்வி கேட்கும்போது என்ன 10 ரூபா வாங்குறாங்களா, வாங்க நம்ம போகலாம், டாஸ்மாகுக்கு போகலாம், அங்கே வாங்குறாங்களான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறத கேட்டதையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது தொடர்ந்து வந்துடுற ஒரு விஷயம். இந்த 10 ரூபாயாக இருந்தாலும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடிக்கு ஒரு பட்ஜெட் நடக்கிற இடத்துல 10% 15% இந்த 42,000 கோடி, உண்மையாக 62,000 கோடி, பட் 42,000 கோடி கணக்கு வாங்குற இடத்துல எந்த பில்லும் இல்லாமல் நடக்கிற ஒரு வணிகம், எந்த ஒரு பில்லுமே இல்லாமல் நடக்கிற ஒரு வணிகம். இங்கே முறைகேடுங்கிறது வந்து யதார்த்தமாக நடக்கும். 150 பாட்டில் அனுப்பி வச்சுட்டு 100 பாட்டிலுக்கு மட்டும் கணக்கு காட்டி அதற்கான வேலைகளை செய்யணும்னு வந்தால் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் கஸ்டம்ஸ் டியூட்டி இதுங்கிறது வந்துடும், இங்கே வந்து வேட்டுங்கிற பிரச்சனைகள் வந்துடும், இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அப்போ அந்த இந்த தொடர்பை ஆதாரங்கள், ஆதாரத்துடைய ஸ்கிரீன்ஷாட்டு கிழித்து போடப்பட்ட காப்பிகளா வெளியில வருது, வெளியில வந்ததா வரவழைக்கப்பட்டதான்றது அடுத்த கேள்வி. ஈடியை பொறுத்த வரைக்கும் வர வைக்கவும் படலாம், வரவும் வரலாம், அதுல கீழே கிடந்தான்ற அடுத்த கேள்வி. இங்க கொடுக்கப்பட்ட ஆதாரம் ஏன் நீதிமன்றத்தில் கொடுக்கப்படல? சார் ஏத்துக்கல சார். இப்ப பேசிட்டு இருக்கிறது எதை பத்தி? இப்ப நீங்க இவருடைய விஷயம் எடுத்துக்கோங்க. இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்றதுதான் இந்த வழக்குல குற்றச்சாட்டு. அதுல ஆதாரம் கொடுக்குறாங்க.
சீலிடப்பட்ட கவர்ல ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க, நீதிபதிகள் படிச்சு பார்த்துட்டு போதிய ஆதாரம் இல்லை அப்படின்றாங்க. இப்ப பேசியிருக்கிறது உள்ள வந்தது கரெக்டா, ரைடு நடத்தினது கரெக்டா, சீல் வைத்தது கரெக்டாங்கிற அடிப்படை தானே ஒழிய இன்னும் குற்றச்சாட்டுக்குள்ள விசாரணைக்குள்ளேயே போகல. குற்றச்சாட்டுக்கான விசாரணைக்கு தான் ஆதாரங்கள் எல்லாம் கொடுக்க போறாங்க. முதல்லயே உங்களுக்கு தெரியும், இவர் நம்ம கெஜ்ரிவால் விஷயத்துல ஃபர்ஸ்ட் டைம் கோர்ட்டுக்கு வரும்போது இவர்கிட்ட இருக்கிற ஆதாரம் எனக்கு போராதுன்னு சொல்ல அவர் திரும்பி போக, அதுக்கப்புறம் இவங்க திரும்பி ஆதாரங்களை காட்ட ஆமா இவரை உள்ள வைக்கணும் அப்படின்னு சொன்னது வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஈடுங்கிறது ஒரு இடத்துக்கு போய் நல்லது செய்யணும் தான் நடக்குது. திமுக தொடர்ந்து உங்ககிட்ட ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க, 93 வழக்குகள் போட்டால் 2 வழக்குகளை தான் கன்விக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லிட்டு மீதி 98 உங்களை பயன்படுத்துறதுக்காகவும் ஏவல் விடுவதற்காகவும் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. எதை உங்களுக்கு மறுப்பாங்க அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடிக்கு அசட் மட்டும் அட்டாச் பண்ணப்பட்டிருக்கு இந்த 11 வருஷத்தில். 42,000 கோடிக்கு கரன்சி மட்டும் கையடக்கப்பட்டிருக்கு இதே ஈடியால கடந்த 11 வருஷத்துல. காங்கிரஸ் ஆட்சியில் அது 5,550 தான் இருந்தது. இல்லைன்னு சொல்ல, கொண்டு வரக்கூடாது. டாஸ்மாக் கேஸ்ல தொடர்ந்து அடி வாங்குதுன்னு நான் கேட்கிறேன். இப்ப வரைக்கும் விசாரணைக்குள்ள போகல. விசாரணைக்குள்ள போகும்போது தான் எல்லாம் அதுக்குள்ளேயே பதட்டப்பட்டு வந்ததே தப்பு, பிறந்ததே தப்பு, நீ உள்ள வந்ததே தப்பு, எப்படி டாஸ்மாக்ல வந்து டாஸ்மாக்ல ஊழல் நடத்துதுன்னு நீ பாப்ப, நீ பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு தானே போயிருக்கணுங்கிற மாதிரி வளர்ற வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, இதுக்கப்புறம் தான் விசாரணைங்கிறது வரும், குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றதுங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். திரு செந்தில்வேல், இது முதல் கட்டமா ஏன் வந்து சோதனை பண்ணாங்க எப்படி அப்படின்ற விசாரணை தான். ஆனா இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரம் போதலைன்னா கூடுதல் ஆதாரங்கள் கொடுப்பாங்க. அது கெஜ்ரிவால் கேஸ்ல இருந்து பல கேள்விகள் கேட்கப்பட்டாலும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு விஷயங்களை குறிப்பிட இன்னும் கேஸ் இருக்கேன். நிச்சயமாக அதுல மரியாதைக்குரிய சகோதரர் திரு ரவி அவர்கள் சொன்ன வாதத்துல சில இடத்துல நான் உடன்படுறேன். ஏன்னா அவர் சொன்னார், இப்ப குற்றம் அப்படிங்கிறது இந்த ஆட்சியா இருந்தாலும் எந்த ஆட்சியா இருந்தாலும் எந்த ஆட்சியில் நடந்தாலும் குற்றம் தான், அது களையப்பட வேண்டும், அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல சகோதரர் ரவி அவர்களும் மாறுபட மாட்டார் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆகாஷ் அவர்களோ அல்லது மற்றவர்களோ எந்த இடத்திலும் மதுபான நிறுவனங்களிலோ அல்லது டாஸ்மாக் நிறுவனங்களிலோ நேரடியான தொடர்புடையவர்கள் அல்ல. எந்த இடத்துலையும் இப்ப இவங்க முறைகேடு நடைபெற்றதாக சொன்ன காலகட்டத்தில் அந்த ஆகாஷ் எல்லாம் பள்ளிக்கூட மாணவன், அதை நீங்க கோர்ட்ல சொல்றாங்க, கோர்ட்டு சிரிப்பா சிரிக்குது, ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்த டாஸ்மாக் அப்படிங்கிற நிறுவனத்தை தோற்றுவித்தவர் மறைந்த மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள். இந்த டாஸ்மாக் மதுபான கடைகளை சில்லறை விற்பனையில கொண்டு வந்தவர் மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அப்ப அப்பத்துல இருந்தே நம்ம அதை எடுக்கணும். அப்படி எடுத்தா ஏன்னா பில் இல்லாம நிறைய முறைகேடு நடக்கும், பில் இல்லாம நடக்கக்கூடியதான், அதுல யதார்த்தம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நண்பர் ரவி அவர்கள் ஒத்துக்கொண்டார். அப்படி பார்க்கின்ற பொழுது மிடாஸ் சாராய ஆலையில் இயக்குனராக இருந்தவர் மறைந்த மரியாதைக்குரிய துக்ளக் ஆசிரியர் திரு சோ அவர்கள். மிடாஸ் மட்டுமல்ல 9 நிறுவனங்களில் அவர் இயக்குனராக இருந்தார். இப்ப ஒருவேளை அன்னைக்கே முறைகேடு நடந்திருக்கும் கண்டிப்பா, ஏன்னா ரவி ஒத்துக்கிறார், கண்டிப்பா முறைகேடு நடக்குங்கிறார். அப்ப அந்த முறைகேடுகளில் ஏன்னா இனிமேல் நம்ம சோவா அவர்களை விமர்சிக்க முடியாது, விமர்சிக்கலாம், தட் மீன்ஸ் விசாரிக்க முடியாது, ஏன்னா அவர் மறைந்து விட்டார். இப்ப சோ அவர்களுக்கு அன்னைக்கு ஏதாவது இதுல பங்கு பெருந்துச்சா, அது அவர் வேற யாருக்கும் கைமாத்தி இருக்கிறாரா, கொடுத்திருக்கிறாரா, இது எல்லாத்தையுமே சேர்த்து விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னா நண்பர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஒன்று அப்படித்தான் இருக்குது. ஏன்னா அவரு சாராய ஆலையினுடைய நிர்வாக இயக்குனராக இருந்தவர் மறைந்த துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள் அப்படிங்கிற சொல்லிட்டு, இந்த வழக்குங்கிறதே ஒரு இல்லீகல் வழக்கு. இடி பச்சையா பொய் சொல்லி மாட்டி இருக்குது அப்படிங்கிறத சார் கார்கே சார் நான் உங்களுக்கு சொல்றேன். I have a press release, ஈடியோட press release, right? 13/3/2025 ஒரு press release கொடுக்குறாங்க. அந்த press releaseல இடி தெளிவா சொல்றாங்க, these FIRs நம்ம சொல்றது இந்த 41 FIR யார் போட்டது? டிவிஎஸ்சி, மாநில அரசுடைய டிவிஎஸ்சி போட்டது, அதை எடுத்து தான் உள்ளாராங்க. these FIRs fall into the categories of 1 டாஸ்மாக் ஷாப்ஸ் கலெக்டிங் excess amount than the actual MRP. ஆக்சுவல் எம்ஆர்பியை விட கூடுதலாக பணம் வசூலித்தார்கள் ஒரு எஃப்ஐஆர். இதை போட்டதே மாநில அரசுடைய லஞ்ச ஒழிப்பு காவல்துறை. அப்ப மாநில அரசே அங்க முறைகேடு நடக்குது சில ஷாப்ஸ்ல தெரிஞ்சு போய் நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்க அதுக்குள்ள ஏன் வந்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கேக்குது, அது ஒரு பக்கம். அடுத்ததுதான் பச்சையா போய் சொல்லுது இடி. என்ன சொல்றாங்க? distillery companies offering kickbacks to the officials of TASMAC for supply orders. நீங்க இந்த மதுபான நிறுவனங்கள் டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு மேலிடத்தில் இருப்பவர்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? லஞ்சம் கொடுத்திருக்காங்க, அதன் மூலம் அவங்க ஆர்டர் எடுத்திருக்காங்கன்னு அந்த எஃப்ஐஆர்ல இருக்கிறதா இடி சொல்லுது. ஆனால் அந்த எஃப்ஐஆர்ல அப்படி இல்ல. ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், இந்த மதுபான நிறுவனங்கள் அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்துச்சுன்னு வச்சுப்போம். தமிழ்நாட்டில் டாஸ்மாக்ல மதுபானத்தை கொள்முதல் செய்வதில் ஒரு முக்கியமான நிறுவனம் SNJ அப்படிங்கிற நிறுவனம், ரைட்? இவங்க சொன்ன இந்த காலகட்டத்தில் முறைகேடு நடந்ததாக இடி சொல்ற காலகட்டத்தில் 2014 இருந்து 2022 2019 இந்த SNJ நிறுவனத்தில் 40 இடங்களில்
இந்த எஸ்என்ஜே நிறுவனத்துக்கு சொந்தமான 40 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தது. ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்த செய்தியை நான் சொல்றேன். ஆகஸ்ட் 7, 2019. ஐடி ரைட்ஸ் அட் 40 லொகேஷன்ஸ் ஓன்டு பை தமிழ்நாடு எஸ்என்ஜே குரூப். ரைட், 2019. இந்த எஸ்என்ஜே குரூப் டாஸ்மாக்கு சரக்கு சப்ளை பண்றாங்க. இது போன்ற நிறுவனங்களிடமிருந்து லஞ்சம் பெற்றிருக்கலாம், இது போன்ற நிறுவனங்களிடமிருந்து லஞ்சம் பெற்றிருக்கலாம்னு அமலாக்கத்துறை சொல்லுது. இப்ப நான் சொல்றேன், இதில் விசாரிக்கப்பட வேண்டியவர் அமித்ஷா. ஏன் அப்படின்னா, இந்த எஸ்என்ஜே நிறுவனத்திடமிருந்து பாரதிய ஜனதா கட்சி ஆகஸ்ட்ல வருமான வரித்துறை சோதனை 23/12/2019 4 மாதத்துல, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதத்துல இந்த எஸ்என்ஜே நிறுவனத்திடமிருந்து பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் நிதியாக 1,05,00,000 ரூபாயை பெற்றிருக்கிறது.